முதலமைச்சர் 110 அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணல, அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்பெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போது தாவேக எம்எல்ஏக்கள் கத்தியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மார்கண்டி நீங்க தொடர்ந்து பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது இங்க முதலமைச்சர் 110 அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணல, அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்பெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமா இருங்க, அமைதியா இருங்க. இங்க அமைச்சர் நீங்க கூட பேசக்கூடாது. அமைச்சர், இந்த பக்கமா இருந்தாலும் சரி, அந்த பக்கமா எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் முறையல்ல. எதிர்க்கட்சி தலைவர் நீங்க சுருக்கமாக கருத்து சொல்லுங்க. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு வந்து கண்டிப்பா யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கவங்களும் வாங்கி கொடுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.